பிரேம்ஜியோட கல்யாணத்துக்கு தான் ஏன் வரல அப்படிங்கிற ரீசனை யுவன் சங்கர் ராஜா ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் கிளாரிஃபிகேஷன் வீடியோவாக கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் இளையராஜா குடும்பத்தை சேர்ந்தவரும் நடிகருமான பிரேம்ஜி அவர்கள் ரொம்ப காலமாகவே கல்யாணமே பண்ணிக்காம இருந்து வந்துட்டு இருந்தாரு. மேலும் அவர் தான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த ஒரு நிலையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருந்துச்சு. இந்த ஒரு நியூஸை யாருமே நம்பலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பல காலமாக அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருந்துச்சு. ஆனால் அவர் அதை பண்ணவே இல்லை. ரொம்ப காலமாக அது நடந்துட்டு இருக்கவும் பெருசாக கண்டுக்கல. ஆனால் உண்மையிலுமே கல்யாண பத்திரிகைலாம் கூட ஸ்ப்ரெட் ஆகியிருந்துச்சு. அண்ட் முருகன் கோயிலில் அவரோட மேரேஜ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருந்துச்சு. சொன்னபடியே பிரேம்ஜி அவர்களுக்கு மேரேஜும் நடந்துருந்துச்சு. இந்த ஒரு மேரேஜில் முக்கியமான விஷயமா கவனிக்கப்பட்டது என்னன்னா, இளையராஜா சாரும் யுவன் சங்கர் ராஜா சாரும் வரல. இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் இளையராஜா சாரோட ஃபேமிலியும் கங்கை அமரன் சாரோட ஃபேமிலியும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு. எல்லாரோட குழந்தைகளும் ஒரே அண்ணன் தம்பி மாதிரி தான் வளர்ந்தாங்க, ஒன்னா தான் இருந்தாங்க. அவங்க படம் பண்ணா கூட ஒன்னா தான் இருப்பாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் அவங்க வரல அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய அளவில் எழுந்திருந்துச்சு. அண்ட் ஒரு சில தரப்பு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பத்திரிகையில் இளையராஜா சாரோட பேர் போடல, யுவன் சங்கர் ராஜா சாரோட பேர் போடல, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இளையராஜா சாரை பற்றி கங்கை அமரன் சார் ரீசெண்ட் டேஸாக ரொம்ப தப்பாக பேசி வந்துட்டு இருக்காரு. சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூவில் காப்பிரைட் இஷ்யூ பற்றி பேசியிருந்தாரு. இந்த ஒரு மனஸ்தாபத்தால தான் அவங்க குடும்பம் வரல அப்படிங்கிற நியூஸும் வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் ரொம்பவே வைரலாக போகவே யுவன் சங்கர் ராஜா இதை கவனிச்சுட்டு அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு சில கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பிரேம்ஜிக்கு தன்னோட வாழ்த்துக்கள். நிறைய பேர் வந்து நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டிருக்கோம், பேசிக்கிறது இல்லை, அதனால தான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் மேரேஜுக்கு வராததுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ஷெடியூல் தான். நிறைய ஈவெண்ட்ஸில் பிஸியாக இருந்துட்டேன், நிறைய மியூசிக்கில் பிஸியாக இருந்துட்டேன். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ விஜய் சாரோட கோட் படம் ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்கேன். மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் என்னை நம்பி கொடுத்துருக்காங்க, அதை காப்பாற்றணும். அந்த ஒரு காரணத்தினால தான் நான் வந்து அதை பிஸியாக இருந்து இங்கே வர முடியாமல் போயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்திலே அவங்க 2 பேரையும் நான் நேராக போய் மீட் பண்ணுவேன். அதே மாதிரி அப்பா வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க, மனஸ்தாபம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. சமீபத்தில் தான் என்னோட அக்கா தவறி போயிட்டாங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு இறப்புலேருந்தே அப்பா இன்னும் வெளியே வரல, அதிலிருந்தே அவர் வெளியே போகிறதும் இல்லை. அந்த ஒரு காரணத்தினால தான் அவரும் இந்த கல்யாணத்துக்கு போகாமல் இருந்தார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு காரணத்தினால தான் அப்பாவாலையும் என்னாலையும் கல்யாணத்துக்கு வர முடியலை, மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ளே இல்லை, கூடிய சீக்கிரமே அவங்கள நான் மீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரியில சிம்புவும் பிரேம்ஜியும் கல்யாணமே பண்ணிக்காம இருந்தாங்க. இதை பார்த்துட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் அவங்கள வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்திருந்தாங்க. எல்லாருக்குமே மேரேஜ் ஆனாலும் பிரேம்ஜிக்கும் சிம்புக்கும் எங்களுக்கும் மட்டும் ஆகாது போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பிரேம்ஜி கல்யாணம் பண்ணிட்டாரு, சிம்பு மட்டும் தான் கல்யாணம் பண்ணாம இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தையே எல்லாரும் சோசியல் மீடியால பயங்கரமா கலாய்ச்சி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. யாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பாம தான் இருந்தாங்க பிரேம்ஜி கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத. அபிஷியலா போட்டோஸ் வீடியோஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. எது எப்படியோ இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான நபருக்கு கல்யாணம் ஆகியிருக்கு, எல்லாருமே வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. பிரேம்ஜி அவர்களுக்கு இந்த திருமணம் நல்லபடியாக அமைய வாழ்த்துக்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.